வெல்கம் டு திருநெல்வேலி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், முட்டையை வச்சு ஒரு வித்தியாசமான பீஸா ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 3 முட்டை, 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை, மிளகு சீரகம் ரெண்டையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட தக்காளி பழமும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த 3ஐயும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிறது அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே இப்போ எடுத்து வச்சுருக்க மல்லி இலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ இதை நம்ம 4 பக்கமும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு சென்டரில் கேப் விட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா முட்டையை கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை கீழே இருக்க வெங்காயம் மேலே வர அளவுக்கு நல்லா சுற்றி எல்லா இடமும் பெரட்டி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் அப்படியே மேலே வந்துடணும். இப்போ இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து பீஸா ஆம்லேட்டுங்கிறதுனால 1 சைடு மட்டும்தான் வேகணும். இது மூடி வைக்கிறதுல நம்ம மேல் பக்கம் வெந்துடும். இப்போது நல்லா மேல் சைடு வந்து நல்லா வெந்து வந்துட்டு இதை பாருங்கள். இதை வந்து இதில் கொஞ்சம் மிளகு சீரகம் திரித்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.